அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Tnpsc IAS Academy. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா Tnpsc Ae நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ எப்போ வரும், வந்தால் அது எப்போ வரும், என்னென்ன வேகன்சிஸ்லாம் வரும் அப்படின்றத ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி தான், அப்டேட் மாதிரி தான் தெரிவிக்க போகிறோம். ஸோ நம்ம ஆனுவல் பிளானர்லேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ்க்கு செப்டம்பரில் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா கண்டிப்பாக செப்டம்பரில் வந்துடும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஏன்னா குரூப் 1 வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படின்ற கான்செப்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து குரூப் 1 எக்ஸாம், இது வந்து குரூப் 1 எக்ஸாம் ஆனுவல் கேலண்டரில் விட்டுறதுபடி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் எப்போனாலும் வந்துடும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும், ஆகஸ்ட் மாதம் வந்துடும், சரியா? ஸோ அப்போ இது கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்ற கான்ஃபிடேஷன் இருக்குன்றதுனால தான் நமக்கு இந்த எக்ஸாம் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அதாவது முக்கியமாக இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்காக ஒரு இம்பார்ட்டண்டான இதுதான் இந்த வருஷம் மட்டும்தான். அதாவது வருஷம் எடுப்பாங்களாம் கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த தடவை கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக எடுப்பாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ 380 வேகன்சிஸ். இது இன்க்ரீஸ் கூட ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே இருக்குது. ஒரு 400+ வச்சுக்கோங்க, 400+. ஸோ அப்போ இது என்ன சொல்லிக்காங்க பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2023. அப்போ செப்டம்பர் 2023 செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆகஸ்ட் செப்டம்பரில் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா SSC JEக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அதோட ஸ்ட்ராட்டஜி சிவிலுக்கு எப்படி இருக்கும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் நான் வச்சுருக்கேன், சரியா? எல்லாத்தையுமே வச்சுருக்கேன் கிளாஸஸோடது. ஸோ அதை போய் பாருங்கள், ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். அதுக்கு நம்ம இன்ஜினியரிங் அகாடமின்னு தனியாக சேனல் கொடுத்துருக்கோம். அதில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா TNPsc AEக்குனே தனியாக கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். TNPsc AE, SSC JE, சிவில், மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கனே தனித்தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி SSC JE ப்ரிப்பேர் ஆகிறவங்களாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட டீட்டெயில்ஸு கீழே கமெண்ட்டில் இருக்குது, ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில், அதையும் போய் பாருங்கள். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் செப்டம்பரில் இந்த 384 வேகன்சிஸ் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதுதான் என்னோட கேள்வி. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா, எல்லாமே படிச்சிட்டிங்களா? ஸோ அதுதான் நான் கேட்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ இருந்தே ஒரு ப்ராப்பர் பிளானை போட்டுக்க. SSC JE படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதுவுமே இந்த கிட்டத்தட்ட TNPsc AE கேட்டகிரியில் தான் வரும். ஏன்னா இன்ஜினியரிங் டிப்ளமோ தான். ஸோ இந்த கேட்டகிரி வரப்போ நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போ அந்த இதுக்கு பக்காவாக நீங்கள் ரெடி ஆகிடணும். அதுதான் என்னோட JE படிக்கிறப்பயே இந்த AEக்கும் நீங்கள் கண்டிப்பாக வச்சிடணும். JEயை வந்து லட்சியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா AE வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும், சரிங்களா? அந்த மாதிரி தான் JE லட்சியம், AE நிச்சயம் அப்படின்ற கான்செப்டில் வச்சு படிங்க. ஸோ எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னா டிசம்பர் 2023 வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது முன்ன பின்ன ஆனாலுமே இந்த வருஷத்தில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டாலுமே பிப்ரவரியில் ரிட்டன் எக்ஸாம் வச்சு உங்களுக்கு மார்ச் கவுன்சிலிங். ஸோ இதை வந்து யாருமே இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. வாய்ப்பு வந்து எப்போவுமே வந்து கதவை தட்டும், அதை திறந்து உள்ளே விடுறதும் விடாததும் உங்களோட கையில் தான் இருக்குது. ஏன்னா நிறையா பேர் வந்து படிக்கணும், கவர்மெண்ட் அரசு அதிகாரி ஆகணும்னு நினச்சி தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வாய்ப்புமே வந்து நமக்கான கடைசி வாய்ப்பாக பாருங்கள். ஸோ அந்த கடைசி வாய்ப்பை வந்து எப்போவுமே தவற விட்டுறாதீங்க அப்படின்றத என்னோட கருத்து. ஸோ TNPsc AE வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ செப்டம்பரில் கண்டிப்பாக உறுதி தான். அதனால் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். SSCயும் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.